Tamilstuff Tv 24/7 news. பெண்கள் வயசுக்கு வரத ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக விழா எடுத்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஆண்களுக்கு அப்படி கிடையாது. எப்ப வயசுக்கு வராங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நண்பர்களின் தூண்டுதல் பேர்ல சுய இன்பம் அடையும் போதுதான் அவங்க வயசுக்கு வந்ததையே உணர்வாங்க. எல்லா ஆண்களும் இத கடந்துதான் வாலிப பயணத்தையே தொடங்கியிருப்பாங்க. இந்த மாஸ்டர் பேஷன்னால ஆண்மை குறைவு ஏற்பட்டுமோன்னு சில வாலிபர்கள் அச்சப்பட்ட காலமும் உண்டு. அதனால சில வயசுக்கு அப்புறம் இந்த மாஸ்டர் பேஷன் பத்தி பேசுறதே அசிங்கமா நினைப்பாங்க. ஆனாலும் பிரைவசில இருக்கும்போது தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நண்பர்களுக்கிடையே ரகசியமா சுய இன்ப போட்டியும் நடக்கும். சில நெருங்கிய வட்டாரத்துல இருக்க நண்பர்கள் நான் மாஸ்டர் பேஷன் 5 தடவை பண்ணேன் 6 தடவை பண்ணேன்னு கட்டுக்கதைகளை சொல்லி தன்னை பெருமைப்படுத்திப்பாங்க. இப்படிதான் ஒரு சம்பவம் ஸ்ரீலங்கால நடந்து அது விபரீதத்துல முடிஞ்சு. பரமன் அப்பாஸ்ங்கிற 2 மாணவர்கள் கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஸ்கூல்ல இருந்தே ஆபாச படங்களை பாக்குறது, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட்டாங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த பிறகு இந்த 2 பேரும் மத்த நண்பர்கள் கூட சேர்ந்து தங்களுக்குன்னு ஒரு கேங் உருவாக்கிட்டாங்க. பரமன் வீட்டுல ஒரு நாள் எல்லா நண்பர்களும் ஒண்ணு சேர்ந்து பீர் அடிச்சுட்டு ஆபாச படம் பார்த்தாங்க. அப்ப பரமனுக்கும் அப்பாஸ்க்கு இடையில ஒரு போட்டி வந்திருக்கு. யார் அதிக முறை மாஸ்டர் பேஷன் பண்றாங்களோ அவங்கதான் வின்னர்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த போட்டிக்காகவே 20 ரெட் புல் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டாங்க. ஆபாச படத்தை பார்த்துக்கிட்டே நண்பர்கள் முன்னிலையில இந்த மாஸ்டர் பேஷன் போட்டியை தொடங்கியிருக்காங்க. அப்பாசும் பரமனும் 2 மணி நேரத்துல 4 தடவைக்கு மேல பண்ணிட்டாங்க. போட்டி கடுமையானதுனால அந்த நாள் 8ஆம் மார்ச் 9வது தடவை மாஸ்டர் பேஷனுக்கு பரமன் ட்ரை பண்ணும்போது மயங்கி விழுந்துட்டான். அதை தொடர்ந்து அப்பாஸ்க்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டதுனால ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல 2 பேர்த்தையும் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆணுறுப்பு கடுமையா சேதமடைஞ்சதாகவும் 2 நாளைக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு ஹாஸ்பிட்டல்ல தெரிவிச்சாங்க. நண்பர்கள் பயந்து போய் 2 பேரோட பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி வர வச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம நண்பர்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் காலேஜ்ல எல்லாருக்கும் தெரிய வந்து அந்த பசங்களால வெளியே தலகாட்ட முடியல. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, இது எல்லா இடத்துலயும் பொருந்தும். அதை இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு மேக்சிமம் 2 டைம்ஸ் பண்ணக்கூடிய மாஸ்டர் பேஷனை 8 தடவைக்கு மேல பண்ணா இப்படிதான் நடக்கும். நண்பர்கள் கூட சேர்ந்து இருக்கும்போது சுய மரியாதைங்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஒழுக்கமில்லாத செயல்கள்ல ஈடுபடக்கூடாது.